ஒருத்தன் இன்னொருத்தனை அடிமையாக நடத்தும் போது ரெண்டு விதமான ஆளுங்க உருவாகுது. ஒன்று அடிமைத்தனத்திலே சுகம் கண்டு அடிமையாக வாழ்கிறவங்க. இன்னும் எத்தனை நாள் தான் அந்த தாசுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு? ரெண்டு தனக்கு எஜமானாக தகுதி இல்லைன்னு எதிர்த்து கேள்வி கேட்காம கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்கிறவங்க. அண்ணா உங்கள் இடத்துல நான் இப்போண்ணா. ஆனால் நான் அப்படி இல்லை. ரத்த வாட பழகி போன இவங்களுக்கு அடிக்கடி படையல் போடணும்.